வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாக்கி கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படம் இப்போ விறுவிறுப்பாக ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கு. அதைத் தொடர்ந்து தலைவர் 172 இந்த படம் ஜெயிலர் 2 என அறிவிப்பு வெளியாயிடுச்சு. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படம் யார் எடுக்க போகிறாங்க, இது குறித்த ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னென்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 2-3 படங்கள் கொடுக்க வேண்டும், ரசிகர்களை மகிழ்விக்க வேண்டும் என அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிக்கிறாரு. அவர் நடிப்பில் அப்படி தான் வேட்டையன் படம் வெளியாகி இருந்துச்சு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா வேட்டையல் மற்றும் லால் சலாம் 2 படங்கள் வெளியாக இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2, இன்னொன்று கூலி படம். இந்த 2 படமே சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் அவர்கள் இயக்குறாரு, கூலி படத்தை லோகேஷ் இயக்குறாரு. அண்மையில் தான் இந்த படத்துடைய ஜெய்ப்பூரில் ஷூட்டிங் நடந்து முடிஞ்சது. அதைத் தொடர்ந்து இப்போ அடுத்த கட்ட ஷூட்டிங்க்கு தயாராக இருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து சௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் போன்ற ஒரு முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. அமீர் கான் ஒரு வெயிட்டான ரோலில் நடிக்கிறதா சொல்லப்படுது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படம் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது வெற்றிமாறன் அவர்கள் ஒரு சின்ன கதையை சொல்லியிருக்காராம், ஒன்லைனை. இது ரஜினிக்குமே ரொம்பவே பிடிச்சு போச்சு. அரசியல் கலந்த ஒரு ரூரல் ட்ராமாவை தான் இந்த படம் இருக்குமாம். அதாவது விடுதலை படத்துடைய 2 பாகமும் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. இதற்காக தான் நீண்ட நாட்கள் கேப் எடுத்திருந்தார். அதைத் தொடர்ந்து இப்போ வாடிவாசல் படத்தை எடுக்க போகிறாரு நம்ம வெற்றிமாறன். இந்த படத்தை 3 பாகங்களாக எடுக்க போகிறதா திட்டம் சொல்லியிருக்காரு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல்னு தெரியல. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் ஒரு நல்ல கதையை சொல்லியிருக்காராம். இந்த கதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் பிடிச்சு போகவே கூடிய விரைவிலே நம்ம 2 பேரும் இணையலாம். அதற்கான வெயிட் பண்ணுங்கள், தக்க சருணம் வரும்போது நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காராம். வெற்றிமாறனும் அந்த தருணத்துக்காக காத்து கொண்டு தான் இருக்காராம். விடுதலை படத்தப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் விடுதலை படத்தை பார்த்தாரு. அவருக்கு ப்ரீமியர் பண்ணி காமிச்சாங்க. அவருமே பார்த்தீங்கன்னா படம் அருமையாக இருக்குது, நீங்கள் ஒரு நல்ல இயக்குனர், கண்டிப்பாக உங்களை மாரி படைப்பாளிகள் தமிழ் சினிமாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அதனால தான் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனும் ரஜினிக்காக ஒரு நல்ல கதையை எழுதியிருக்காரு. அந்த கதையும் ரஜினிக்கு பிடிச்சு போனதுனால தான் இப்போ இது நடக்க போகுது. மேலும் இது அடுத்த வருஷம் தான் இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் என்று சொல்லப்படுது. வெற்றிமாறனுமே பார்த்தீங்கன்னா வாடிவாசல் எடுக்கிறதுக்கு லாங் கேப் எடுத்துப்பார். அதைத் தொடர்ந்து தான் ரஜினியும் வெற்றிமாறனும் இணைய போகிறாங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு சம்பவம் செய்யும் படமாக இது இருக்கும் என்று நம்பப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினியும் வெற்றிமாறனும் சேர்ந்து படம் பண்ணால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.